ஜெரி, தற்போது இந்த கூட்டத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகளால் நல்லதா செய்யப்பட்ட பிறகே ஒருவர் உயிரிழந்திருக்காரு. வேறு யாருக்கேனும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு வெயிலாக இருந்தாலும் கூட மலை ஓரத்துல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால அதிகப்படியான வெப்பம் காரணமாக 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து சரியாக 12 மணி வரை 3 பேர் மயக்கம் அடைந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். முன்னதாகவே மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாகவே இவர்கள் முதலுதவி செய்யப்பட்டுதான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். இருப்பினும் கூட சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த இளைஞனுக்கு ஏற்கனவே வலிப்பு அடிக்கடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வெயிலின் காரணமாக வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பிறகு அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் 2 நாட்களாகவே பார்வையிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக அவர்கள் உறுதிப்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ 5000 பேருக்கு 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இங்க மெடிக்கல் கேம்ப் 2 புறமும், அதாவது திடல்ல இடதுபுறம் வலதுபுறமும் மெடிக்கல் கேம்ப் அமைக்கப்பட்டிருந்தது. 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. மருத்துவர்கள் இருந்தார்கள், செவிலியர்கள் இருந்தார்கள். பொதுவாகவே தாவேக்காவுடைய நிகழ்ச்சியில திடலினுடைய இடது அல்லது வலது புறத்துல டென்ட் அமைக்கப்பட்டு கூடாரத்தில் தான் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பாக்ஸ் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட பாக்ஸ்கள் இருந்தது. அந்த பாக்ஸ்ல ஒரு பாக்ஸுக்கு 250 பேர் நிற்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படி 18 பாக்ஸிலுமே மருத்துவர்களும் செவிலியர் அடங்கிய குழுவும் இருந்தார்கள். எனவே தான் மயக்கமடைந்தவர்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்ணீர் ORS பாட்டில் கொடுத்து அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அப்படித்தான் ஒரு இளைஞர் வெயிலின் தாக்கம் காரணமாக என்று கூறப்படுகிறது. அவருக்கு வழக்கமாகவே வலிப்பு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வெயிலில் வலிப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.